வெல்கம் டு அனிருத்தா ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் டிசைன் தான். நான் 3/4 ஸ்லீவ் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். கர்வ் மாதிரி டிராயிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன மாதிரியான டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டிராயிங் பண்ணியிருக்கேன் லைனில் பூராமே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சக்கரி வந்து வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லைன்லேயும் க்ளோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம வந்து இதே சக்கரையை வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் தேர்ட் லைன்.
இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தைச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து இந்த பிக் சைஸ் பீடு இதை வந்து எடுத்துக்கோங்க. இது இந்த பக்கமாக ஒன்று, இந்த பக்கமாக ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கமாக ஒன்று, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் அடுத்த ஃப்ளவருக்கு போகிறேன். அடுத்த மெத்தடையும் சொல்லித்தரேன். மார்க் பண்ணியிருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கமாக நம்ம தள்ளி வந்து ஊசியை கோத்துக்கோங்க. 2 பீடும் ஒரே இதில் கோத்துக்கலாம். இப்படி பண்ணிட்டு அடுத்து இங்கிருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்படி சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே நீடில் உள்ள விட்டுருங்க. இப்போ இந்த இதில் வந்து ஸ்டிச் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துடலாம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சு வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கை ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த சக்கரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம சக்கரி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம எல்லோ கலர் காட்டன் நூலில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இங்கேருந்து நூல் எடுத்துட்டு இப்படி 4 சுற்று. நம்ம ஒரு லைன் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுறோம், இன்னொரு லைன் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு லைன் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சு, இன்னொரு லைன் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இதே இந்த சக்கரியில் ஊசியை விட்டு அதே சக்கரியில் உள்ள விட்டுக்கோங்க. இந்த சக்கரியில் கீழே இருந்து ஊசியை விட்டுக்கோங்க. அதே சக்கரையில் மறுபடியும் மேலே இருந்து உள்ள விட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் சைடு ஸ்டிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ஃபைனல் லுக் இது தான். நான் வந்து இங்கே பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் வந்து நான் இந்த பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்கே பார்டர்லேயும் அதே மாதிரி பீட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.